கையில் வந்து வெறும் பிலோ எல்போ ஸ்லாப் மட்டும் கிடையாது, ஓலா ஸ்லாப் இருக்குது, ஸ்கெஃபாய்ட் காஸ்ட்னு இருக்குது. அது இல்லாமல் ஃபோர் ஆர்ம்லையும் கூட நம்ம வந்து யூ ஸ்லாப் போட முடியும். ஸோ ஒரு பி ஸ்லாப் ஃபஸ்ட் ஆரம்பிக்கலாம். ஸோ 3 விரல் தான் பிடிக்கணும். இந்த சுண்டு விரல் வந்து ஃப்ரீயாக விட்டுடணும். இந்த 3 விரலில் கொடுத்து ட்ராக்ஷன் கொடுக்கும்போது அந்த 3 லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து இந்த ஃபோர் ஆர்ம் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பிலோ எல்போ ஸ்லாப் அதை மட்டும் பார்க்கலாம். ஸ்டார்ட் ரிஸ்க் பண்ணிட்டு ஒரு ரவுண்ட் மட்டும் போய்க்கோங்க. ஸோ இந்த சர்க்கிள் வந்து செகண்ட் சர்க்கிள் வரும்போது இதை வந்துடணும். ஸோ இப்போ நீங்கள் 2 ரவுண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே போவீங்க, அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஸோ பிலோ எல்போ ஸ்லாபுக்கு சாஃப்ட் ரூல் வந்து இந்த கடைசி வரைக்கும் வரலாம். கடைசி வரைக்கும் வந்துட்டு ஃபைனலாக ஒரு லேயர் போய்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலான வலி இருக்குது, வலி அவங்களால பொறுக்க முடியல. ஸோ அந்த பெயினை குறைச்சி இந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்காக இந்த ஸ்லாப் முக்கியமாக எல்லாரும் இதை எடுத்துகிட்டு மடிக்கிறது வந்து எல்லாருக்கும் சரியாக தெரியறது இல்லை, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபோல்ட்ஸ் நல்லா டென்ஸ் பண்ணிடணும். மேலே வந்து சரியாக பிடிச்சிக்கோங்க. மேலே சரியாக பிடிச்சிட்டு நடுவில் எந்த விதமான ரிங்கிள்ஸும் இருக்கக்கூடாது. சைட் திருப்பி மறுபடியும் எந்த விதமான ரிங்கிள்ஸும் வராமல் பார்க்கணும். பட் வைக்கும் போது மறுபடியும் இந்த நக்கிள்ஸை பார்க்கணும். நக்கிள்ஸ் இருக்குன்னா நக்கிள்ஸுக்கு பக்கத்தில் அதுக்கு மேலே நிற்கணும். நக்கிள்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இவன் கையை கூட கொஞ்சம் நீங்கள் ஆட்டி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து அடுத்த ரெஸ்ட்டு, செகண்ட் ரவுண்டு டயக்னலாக போயிட்டு பிட்வீன் த ஃபிங்கர்ஸ் அண்ட் தம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு ஒரு போட்டாச்சு அப்படின்னா, லெட்ஸ் சே இப்போ இவங்க ட்ராக்ஷன் தேவையில்லை, ட்ராக்ஷன் ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னா இதுதான் இப்போ தான் ஃபைனல் மூமெண்ட் டு கிவ் ட்ராக்ஷன் அண்ட் செட் த ஃப்ராக்சர் இன் பொசிஷன். இப்போது ஸோ வேலை முடிஞ்சிச்சா? ஸோ யூஸ்வலாக கட்டை விரலுக்கும் நடுவில் இந்த கேப்பை வந்து இந்த மாவு பேடை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி விடணும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த இடத்துல எது மாவு கட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். மாவு கட்டு இல்லை, ட்ரெஸ்ஸிங் மட்டும் தான் இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸிங் கூட அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பிஇ ஸ்லாப். ஓகே, தேங்க்யூ ஸ்டார்.